ஆசாசியா கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஆனா கல்யாணத்துல பிரச்சனை வருது. ஆசைப்பட்டு குழந்தை பெத்துக்கிறோம், IVF எல்லாம் பண்றோம், பட் அந்த குழந்தைகள் மூலியமாக வந்து ப்ராப்ளம் வருது. அப்போ வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் பண்றோம், அந்த தொழில் மூலமாக ஒரு புதிய பிரச்சனை வந்து வருது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏன் இந்த பிரச்சனை வருது? அப்ப மனிதனுடைய வாழ்க்கை பிரச்சனையில் நிறைந்தது தானா? மனுஷனோட வாழ்க்கையில அப்ப சொல்யூஷனே கிடையாதா? இந்த பிரச்சனையிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்று பல மக்களுக்கு வந்து பல சிந்தனைகள், பல கேள்விகள் என்பது வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. சோ அதை பற்றி தெளிவாக கூற வேண்டும் என்றால், பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லை, அர்ச்சனை இல்லாத கடவுளும் இல்லை. அப்ப அதுக்காக பிரச்சனையோடய வாழ்ந்துடலாமா? இல்ல. அதுக்குதான் வந்து நமது தமிழ் வழி சித்தர்கள் பெரும் கருணையோடு, பெரும் ஒரு ஆர்வத்துடன் நமது மக்களுக்கு எடுத்துரைத்த அந்த அரிய வகை பொக்கிஷம் தான் என்னன்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, யோக ரகசியங்கள், ஞான ரகசியங்கள், மெய்ஞான தத்துவங்கள். இப்ப கண்ணுக்கு தெரியக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும், கண்ணுக்கு தெரியக்கூடிய உயிர்கள் அனைத்தையும் இயக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு பொருள் தான் கண்ணுக்கே தெரியாம இருக்கு. ஆனா அந்த கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் இங்க இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த அனைத்து பொருட்களையும் இயக்கி கொண்டிருக்கிறது. ஆனா நம்மளுடைய நோக்கம் இன்னைக்கு எங்க இருக்கு அப்படின்னா, பணம், காசு, வீடு, வசதி, பேரு, புகழ், வைரம், தங்கம், கணவன், மனைவி, குழந்தைகள், இந்த இதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய தேடல் என்பது நின்று விடுகிறது. இது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்கிறது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சந்தோஷமா வாழக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்துல வந்து இருக்கிறாங்க, இது எதுவுமே இல்லாமையும். ஆனா எல்லாம் இருந்தும் நம்மளால வந்து சந்தோஷமா இருக்க முடிவதில்லையே, ஏன்? இப்போ உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் பணம் கிடைச்சா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்க உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய அறியாமையில் என்ன தெரியுது? 10 crores கிடைச்சா நான் ஹாப்பியா இருப்பேன்னு நினைக்கிறீங்க. ஆனா 10 crores கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், இந்த 10 கோடி கிடைத்தும் நமக்கு மனம் அமைதியாகவில்லையே, இன்னும் நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கலையன்றதே உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். 10 கோடி கிடைக்கும் போது சந்தோஷம் கிடைப்பது போல தோன்றும். ஆனால் அந்த 10 கோடியின் மூலமாக தெளிவில்லாத வாழ்க்கையை நீங்க எப்ப வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப அந்த பதட்டம், படபடப்பு, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அதுபோக ஏகப்பட்ட நோய்கள் திரும்பவும் மீண்டும் மீண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். இதத்தான் ரொம்ப